Hi everyone, good morning. I'm going to make breakfast for me. எனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். இது வந்து நேற்று நான் பருப்பு வடை செஞ்சேன். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நான் என்ன பேர் ரவை கூட டோஸ்ட் தான் நான் வீக்லி ஒரு 2 to 3 வைஸ் ஐ யூஸ் டு மேக். பட்டு அந்த இது மிச்சம் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. சரி, ஓகே, மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நேற்று செஞ்ச வடையோட பேஸ்ட்டு கொஞ்சமாக. இது வந்து கடலைப்பருப்போட பேஸ்ட்டு, வடை பேஸ்ட்டு. நான் இதில் வந்து கொஞ்சமான கோதுமை மாவும் ப்ளஸ் வந்து இது அரிசி மாவும் சேர்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளெக்ஸு, அப்புறமா கொஞ்சமான உப்பு போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து அரிசி மாவும் கோதுமை மாவும் கொஞ்சமான நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ கொஞ்சமான பெருங்காயத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடை தோசை அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். செமி அடை தோசைன்னு சொல்லலாம். நான் சும்மா தான் அந்த ஸ்க்ராப் இருக்கிறனால ஓகே ஏதாவது செய்யலாம் தான் செஞ்சுருக்கேன். அவள் கூட நான் அதில் உப்பு போட்டுருக்கேன் கொஞ்சம். ப்ளஸ் வந்து நான் இப்போ வந்து அந்த சீசனிங் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சமான லெமன் போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குது. டேஸ்ட் சூப்பர் இருக்கும். ஊற்ற போகிறேன். அடை மாதிரி தான் ஊற்றுங்க. இப்போ நான் அவள் கூட பேஸ்ட் இதில் போட போகிறேன். திஸ் மச் இஸ் ஓகே. ஐ திங்க் ரொம்ப போட்டாலுமே இட் வில் நாட் டைஜஸ்ட் பிகாஸ் மார்னிங் ஐ எம் ஈட்டிங் வெரி லெஸ். ஐ எம் நாட் அ ஷெஃப். But I love cooking. But I think all the mothers are a great chef. இல்லையா? ஏன்னா வந்து யாருக்கு என்ன மாதிரி வீட்டில் பிடிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூ அதே மாதிரி தான் அவங்க அதுக்கு தகுந்த அவங்க செய்வாங்க. அதனால mothers are a great chef than the other chef, I think so. Guys, finally my avocado அடை தோசை is ready. இது நான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி எப்போவுமே அவகோடா டோஸ்ட் ஒன்லி ஐ யூஸ் டு மேக்கு. பட் ஃபஸ்ட் டைம் ஐ மேட் திஸ் ஒன். அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஈவன் ஃபார் மீ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ திங்க் இட் வில் பி ஹெல்தி அண்ட் ஆல்சோ டேஸ்டி. நீங்களும் எல்லாருமே வந்து இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சும்மா தான் செஞ்சேன். சரி ஏதோ வடமாவும் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்களும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். லெட் மீ டேஸ்ட். நல்லாயிருக்கு. அடை டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நான் இது வந்து இப்போ டீ கூட என்ஜாய் பண்ண போகிறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது தான் டுடே. ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video. It's God's will. Bye bye.